இந்த நோட்ட இப்படி டபுளா மடிச்சு, இந்தா இருக்கு பர்ஸு. இந்த பர்ஸ்ல இந்தா இருக்கு நோட்டு. ரப்பர் பேண்ட் போடுறோம். இத இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு கிழிஞ்சிரும். இதுக்காகவே நம்ம இத வந்து தனியா வைக்க வேண்டியிருக்கு. யார்ட்டயும் குடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மாத்த வேண்டியிருக்கு. ஏதோ இந்த நோட்டு சரியில்லாத நோட்ட நம்ம மாத்துற மாரி இருக்கு. வேங்காம எடுக்குறாங்க. ஏன்னா, நோட்டு வந்து ரொம்ப பழமையான நோட்டு. கிழிகிற தன்மைக்கு ரொம்ப வந்திருக்கு. இதே மாதிரி ரூ. 50 இருக்கு. அந்த ரூ. 50 இப்படிதான். இந்த நோட்டோட இப்படி உயரமா இருக்கு. பாருங்க. இந்த நோட்டுக்கு நோட்டு உயரமா இருக்கு. இருக்கா? உயரமா இருக்கா? இந்த நோட்ட உயரமா இருக்கா? இத வந்து நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா ரப்பர் பேண்ட் போடவே முடியாது. ஒரு நோட்டோட இல்ல, 10 நோட்டோட வச்சு ரப்பர் பேண்ட் போடவே முடியாது. கஷ்டம். சேர்த்து வைக்கிறோம். இது இப்படி சேர்த்து வச்சோன்னு வைங்க. இந்த பாரு. உள்ள கேப் தெரியுது பாத்தீங்களா? இப்படி போட்டோம்னா மடங்கும். மடங்கும். கிழிஞ்சிரும். அப்புறம் ரூ. 100 கிழிஞ்சிட்டுனா யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்காவது இந்த நோட்ட கவர்மெண்ட் வாபஸ் பெற்றுட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதே மாதிரி ஒரு நோட்டு தான் ரொம்ப ரியரா வருது. இந்த ஒரு நோட்டு தான் நம்மள சங்கடப்படுத்துது. அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் தரையில வேண்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னோட எண்ணம் அதான். தந்தா வாங்கி குடுக்குறேன். கொஞ்சம் மோசமான நோட்டு ரூ. 10 ரூ. 20லாம் வரும். அதெல்லாம் நான் மாத்தி தான் குடுக்குறேன். பல்க்குக்காரன் வாங்க மாட்டான். முன்னால பல்க்லலாம் வாங்குனாங்க. இந்த பாருங்க ரூ. 20 ரூ. 10 ரொம்ப மோசமா இருக்கு. இத்தன வருஷம் தான் யூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் கொண்டு வரணுங்க. பாரு இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து மாத்துறதுக்கு வழி என்ன? அப்படிங்கிறத திரும்ப மக்கள்ட்டயே வரக்கூடாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் தானே அடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட தானே நம்ம குடுக்க முடியும். இப்படி மோசமா இருந்தா நம்ம என்ன செய்ய? நோட்டோட தன்மையே இழந்துட்டு. சரிங்களா? நோட்டோட தன்மையே இழந்துட்டு. வருது வேங்குறேன். நான் வாங்குறேன். நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பார்க்குறேன். கலெக்ஷன் போறதுனால தந்துருவாங்க. ரூ. 100 தரையில நான் வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். ஒட்டுன நோட்டே ஒருத்தர் தந்தாரு. ரூ. 20 ஒட்டு போட்டுருக்கு. வாங்குனேன். வேற என்ன செய்ய? நம்ம குடுத்தா வாங்க மாட்டாங்க. பல்க்குக்காரன் கூட இப்போ வாங்க மாட்டாங்க. தக்க கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். என்ன வாபஸ் பெற்றுட்டா வேற யாரையும் குறை சொல்ல போறதில்ல. அவங்க இதுக்கு பதிலா வேற நோட்டு தானே குடுக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானேங்க. அன்னைக்கு கூட ஒரு கடைக்காரர் சொல்றாரு, இத்து போன நோட்டு வாங்கி வச்சிருக்காரு. இல்லங்க இத்து போன நோட்ட வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னேன். அப்பா மெனக்கிட்டு வாரான். அப்ப நாளைக்கு தாரான்னா போயிரும். பணம் போயிரும். வேற என்ன செய்ய கொண்டா அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு சொல்லு. அது உண்மைதானங்க. கடைக்காரரு வாங்க மாட்டேன்னு சொல்லல. அவன விட்டுட்டா இன்னைக்கு ஜாமான் வாங்கிட்டான் வேண்டான்னு போயிட்டாம்னா, நாளைக்கு தரேன்னு போனா அந்த ரூ. 10 கிடைக்காம போயிரும் அப்படின்ட்டு வாங்குறாங்க.